எனக்கும் சிவாக்கு நடந்த கல்யாணத்தை செல்லாதுன்னு சொல்லுவேன்னு சொன்னீங்கல்ல, அதான் நிரூபிச்சிட்டேன்ல. அப்புறம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவங்கள சொல்லுங்க. சிவா சிந்துவை கடத்திட்டு போய் தாலி கட்டலன்னு சுல்லானே நிரூபிச்சுட்டான். இதுக்கப்புறமும் நீங்க பொறுமை காக்கிறது நியாயமே இல்லக்கா. இத்தனை நாளா என் புள்ள செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தான். இனிமேலும் அவன் இந்த பழியோட வாழக்கூடாதுக்கா. நான் ஒரு பொய்யால என் புள்ள வாழ்க்கைய தலைகீழா மாறிடுச்சுக்கா. காலம் கடந்து கிடைக்கிற எந்த தீர்ப்பும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயத்தை தேடி கொடுக்கவே கொடுக்காது. என் மகனுக்கு இப்பவே நீதி கிடைக்கணும்க்கா. என் புள்ளைய அசிங்கப்படுத்தி குற்றவாளி மாதிரி கூணி குறுகி நிக்க வச்ச இவளுக்கு சாவை விட பெரிய தண்டனையா கொடுக்கணும்க்கா. அது இவ என் புள்ளைய விட்டு விலகிறதா மட்டும்தான் இருக்க முடியும். இவங்க 2 பேருக்கும் நடந்த கல்யாணத்தை செல்லாதுன்னு சொல்லி அவ கழுத்துல இருக்கிற தாலியை கட்டி சாமி உண்டியல்ல போடணும். புள்ள கட்டின தாலி இன்னும் ஒரு நிமிஷம் கூட இவ கழுத்துல இருக்க கூடாது. அதுக்கெல்லாம் இவ கொஞ்சம் கூட தகுதியா இல்லாதவ. இங்க பாரு மகா, தாலி கட்டின சிவாவை அமைதியா இருக்காரு. நீ எதுக்குமா குதிக்கிற? செய்யாத என் பிள்ளைய ஊரு கூட்டி சபையில நிக்க வச்சு இப்படி எல்லாம் பேசினா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். கழுத்துல இருக்க தாலியை கழட்டி சாமி உண்டியல்ல போட சொல்ற. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? பொண்ணு கழுத்துல இருக்க மாங்கல்யத்தை நீ எப்படி கழட்டலாம் சொல்லுவ? யார் அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது?